கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பிப்ரவரி 4 இன்றைய பனித்துளிகளின் தலைப்பானது போதுமென்ற ரம்யமான குணம். வசனம் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 11வது வசனம். ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். சூனோமிலே ஒரு கனம் பொருந்திய ஸ்திரீ இருந்தாள். ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும்போது அங்கே இருந்த கனம் பொருந்திய அந்த ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷராகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்றாள். ஒரு பரிசுத்தவானுக்கு செய்யப்படுவதை இங்கு காண்கிறோம். மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைத்து அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். ஒரு நாள் எலிசா அங்கு வந்து தங்கியிருந்த போது சூனேமியாளிடம், உனக்கு என்ன வேண்டும் என்றார். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். அவளுக்கு குழந்தை இல்லாதிருந்தது. அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவனாயிருந்தான். ஆனாலும் அவள் அந்த நிலைமையிலும் மனரம்யமாயிருந்தாள். பின்பு எலிசா ஆசீர்வதித்தபடி அவளுக்கு ஒரு மகன் பிறந்தான். திடீரென்று சிறுவன் மரித்து போனான். உடனே அவள் எலிசாவிடம் சென்று குழந்தை மரித்ததை கூறினாள். எலிசா தன் வேலைக்காரனான கேயாசிடம் தன்னுடைய தடியை கொடுத்து போய் சிறுவனின் மேல் வைக்க சொன்னான். ஆனால் அவளோ, நான் உம்மை விடுகிறதில்லை, நீர் வந்து பிள்ளையை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று விடாப்பிடியாக எலிசாவை பற்றி கொண்டாள். எலிசா போய் அந்த சிறுவனை உயிர் பெற செய்தாள். நாமும் அந்த சூனேமியால் எப்படி எலிசாவை விடாப்பிடியாக பற்றி கொண்டாலோ அதே போல நாமும் கிறிஸ்துவை விடாப்பிடியாக பற்றி கொள்ள வேண்டும். ஏன் ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும்? வேதாகமம் சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும் தீர்காயுசுமானவர் என்றான். அவரை விடாமல் பற்றி கொள்கிறவர்களுக்கு அவர் ஜீவனும் தீர்காயுசுமானவர். சூனேமியாலை போல நாமும் எந்த நிலைமையிலும் இருந்தாலும் முறுமுறுப்பில்லாமல் மனரம்யமாய் இருக்கும்போது தேவன் நம் குறைகளை எல்லாம் தன் ஐஸ்வர்யத்திலே நிறைவாக்குவார். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, நான் எந்த நிலையிலும் மனரம்யத்துடன் உம்மையே பற்றி கொள்ள கிருபை செய்யும். ஆமென்.